பொம்பளைகளுக்குலாம் 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி ஆம்பளைகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்க சொல்லுவாங்க. கொடுக்குற காசை பூரா வீட்லயே எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. ஏதோ நரம்பு தளர்ச்சி நோயா இருக்குன்னு வைக்கிறேன். போய் டாக்டர்ல காட்டு என்ன பண்ணாதா, விருப்பா இருக்கு. போய் சொல்லு, என்ன சொல்லு, போய் சொல்லு. அதிக பாண்டியா போது எனக்கு முத கல்யாணம் பண்ணி வைங்க. அப்புறம் என்ன சொன்னீங்களா? என்னங்க நினைச்சுக்கிறீங்க? ஆளாளுக்கு நானும் பாத்துக்கிறீங்க. அவன் வர்றானுமோ நாட்டு நடப்புங்கிற, நீ வர்ற என்னமோ நாட்டு நடப்புங்கிற. என்னதான நாட்டு நடக்குது? அப்படி எல்லாம் நம்பிய கேவலம் 10 ரூபா காரா பூந்திக்கு அடிச்சு மண்டைய வெண்டா பொழந்து டே அது 5 தைய போட்டு 1000 ரூபாய் செலவுடா. நீ நாட்டுப்பட்டம் பத்தி பேசுறியாடா நாயே? இங்க பாரு, நானே சிங்கிள் டீக்கு வந்து இல்லாம கட்டுப்புல சுத்திட்டு இருக்கேன். ட்ரம்பு ஜெயிச்சிருச்சு, பம்பு ஜெயிச்சிருச்சுன்னு வந்து நீ வெறுப்பேத்தாத உனக்கு சொல்லிட்டேன். பொம்பளைகளுக்குலாம் 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி ஆம்பளைகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்க சொல்லுவாங்க. ஊரா வீட்லயே எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம சிங்கிள் டீக்கு திண்டாட வேண்டியதா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. இது சம்பந்தமா முதலமைச்சரை பார்த்து நாளைக்கு பேசலாம்னு இருக்கு. அப்படி தனியா போட மாட்டேங்களா? என்ன தனியா போட என்ன விஷயம்? அதாவது ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு எல்லாரும் புலம்புறாங்க. சரி, எப்படித்தான் இருக்கும் சொல்லி புலம்பி பாப்போமே அப்படின்னு நானும் புலம்புறேன். வேற ஒண்ணும் புலம்பு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு புலம்பி பார்த்தேன். இங்க பாரு, நானே சிங்கிள் டீக்கு வந்து இல்லாம கட்டுப்புல சுத்திட்டு இருக்கேன். ட்ரம்பு ஜெயிச்சிருச்சு, பம்பு ஜெயிச்சிருச்சுன்னு வந்து நீ வெறுப்பேத்தாத உனக்கு சொல்லிட்டேன். என்ன மாப்பிள்ள, உலக நடப்பு தெரியாம இருக்கியா மாப்பிள்ள? ஆமா, உலக நடப்பு. சும்மா நீ டென்ஷன் பண்ணாத மாப்பிள்ள. இவர் பெரிய கலெக்டர். என்ன வீட்டை விட்டு வெளியே வரும்போது உலக நடப்பு, நாட்டு நடப்பு எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டே வெளியில வருவாரு. ஏன்டா போய் வேலையை பாருங்களா? எனக்கு இருக்கிற டென்ஷன்ல நீ வேற ஏன்டா டென்ஷன் பண்ற? மாப்பிள்ள ரொம்ப ஜெயிச்சாரு, எங்களோட இந்தியால வெளியேற்றிடுவாரு. சரி, வெளியேற்றிட்டு நீங்க மூட் அப்செட்டா இருக்கு, நாளைக்கு வர சொல்லு. என்ன மூட் அப்செட்? 1000 மூட்டை நெல் கொண்டாந்துருக்காரு போறாரு. நம்ம என்ன பண்ண முடியாதுக்கு? வெளியேற்றா இல்ல, கூட 4 பேர் சேர்த்து வச்சுக்கிட்டேன். எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லடா. நானே எம்டி பாய்க்கோட சுத்திட்டு இருக்கேன்டா. பம்புன்னு ஏன்டா ஒரு உயிர் இருக்கு. அப்ப இந்தியா வெளியேற்றிடுவாங்க. உனக்கு இந்தியாவை நாட்டுப்பற்ற இல்லையா மாப்பிள்ள? எனக்கு நாட்டுப்பற்றா? சரி, எனக்கு நாட்டுப்பற்று இருக்குன்னு கேட்டான். நீ என்ன ஒரே வெளியேற்றிடுவாங்க. நீ ஏன்டா அவ்வளவு ஃபீல் பண்ற? அங்க உங்க சொந்தக்காரன் இருக்காங்க, அண்ணன் தம்பி இருக்காங்க, அக்கா தங்கச்சி இருக்காங்க. நீ என்ன ஒரே வெளியேற்றிடுவாங்க? யாருமே இல்ல மாப்பிள்ள. அங்க யாருமே இல்ல. அப்புறம் ஏன்டா கடந்து துடிக்கிற? நம்மளாம் உருத்தாய் மக்கள். நம்மளாம் உருதாய் மக்கள். அமெரிக்கால இருக்கிற இந்தியர்களும் ஒண்ணு உருதாய் மக்கள். ஜெய்ஹிந்த் ரத்தம் தெரிக்குது தெரிக்கிறா? புண்ணு இருந்திருக்க போகுதா மாப்பிள்ள? ஜெய்ஹிந்த் படத்துல அர்ஜுனுக்கு ஒரு இதுதான் உன் நாட்டுல போன லட்சணம். மறந்துரு. ஏதோ நரம்பு தளர்ச்சி நோயா இருக்குன்னு வைக்கிறேன். போய் டாக்டர்ல காட்டு. என்ன பண்ணாதா, விருப்பா இருக்கு. நீ இவ்வளவு பேசுறீங்களா? நாட்டு போட்டுருக்கீங்களா, வீட்டு போட்டுருக்கீங்களா? என்னமோ கதை. இந்தியன் மாப்பிள்ள. நீ இந்தியனா? நான் இந்தியன் 2. அதோட குடும்பமா தெரிஞ்சுக்க. நீ ஒரு நாட்டு பட்டம் பத்தி பேசுறீங்களா? உன் வீட்டு பட்டம் பத்தி நீ ஊர்ல இருக்கிறவங்க அண்ணன் தம்பிங்கிறீங்க. உருதாய் மக்கள் உன் கூட பிறந்தாங்க. உருதாய் மக்கள் உன் தம்பி. ஆமா தம்பி. போட்டு போன வாரம் மண்டே ரெண்டா பிறந்து என்னடா இருந்தா? அதுவும் அப்படிதான் நிறைய கேட்கிறேன். இப்படி கேட்கலாம். இது மாப்பிள்ள, எனக்கு பசி. உனக்கு பசி? அது என் வீட்டுல பார்த்தே எதுவுமே இல்ல. சரி, அதனால மண்டே அவ்வளவு சேர்த்து 10 ரூபா அம்மா வச்சிருந்துச்சு. 10 ரூபா அம்மா வச்சிருந்துச்சு. அம்மா கலவாடிட்டு வந்து கடையில போய் காராபூச்சி வாங்கிட்டு வந்தேன். சரி, காராபூச்சி வாங்கிட்டு வந்து சாப்பிடலான்னு போயிட்டு எங்க அம்மா கஞ்சி எடுத்து வச்சிருந்துச்சு. சரி, காரப்பூச்சி ட்ரை வச்சிருந்து கைய கழுவிட்டு வருவோம்னு சொல்லிட்டு கைய கழுவிட்டு சாப்பிட போனா என் தம்பி எடுத்து ஆரம்பிச்சு திருட்டேன். காரப்பூச்சி ட்ரை வச்சிருந்து கைய கழுவிட்டு வருவோம்னு சொல்லிட்டு கைய கழுவிட்டு சாப்பிட போனா என் தம்பி எடுத்து ஆரம்பிச்சு திருட்டேன். ட்ரெய்லரை பார்த்துட்டு படம் நல்லா நம்பிட்டான் போல. நான் வெறும் டான் இல்ல, டண்டனக்கா டான் அப்படின்னா சொல்றேன். சரி, போவோம். விட்டே தலையில தலை அடிச்சு டாப்பா பொழந்துருச்சு. 5 டைம் போட்டு சந்தோஷமா இருக்குல்ல? ஏமாதி கேட்டா கொடுத்துருப்பேன். ஏமாதிக்க கூடாது. ஆனா நீதான் சொன்ன நாட்டு போட்டு எனக்கு அதிகம். அமெரிக்கால இருக்கிறவங்க சகோதரன் ரத்தம் துடிக்குது உனக்கு. உன் சொந்த தம்பிய கேவலம் 10 ரூபா காரா பூந்திக்கு அடிச்சு மண்டைய ரெண்டா பொழந்து டே அது 5 தைய போட்டு 1000 ரூபாய் செலவுடா. நீ நாட்டு பட்டம் பத்தி பேசுறியாடா நாயே?
உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. சும்மா போற வரலாம் புடிச்சு வச்சு ஒம்படுத்து இருந்தேன்னு வச்சுக்கேன், சப்பு சப்புன்னு நாலு நாட்டுப்பட்டு நிக்கமாப்ல. அதோட ஓடி போயிரு, உனக்கு மரியாதை கெட்டு போயிடும். அப்ப நீ கோபமா இருக்க. சரி, நாளைக்கு வந்து பேசுனேமாப்ல. நான் உன்னை பாக்குறதுதான் கடைசியா இருக்கும், மறுபடியும் வராது கூட இருக்கும். நான் பாட்டுல நின்னுக்கிறேன், வந்தான் ட்ரம்புன்னா பம்புன்னா என்னென்னமோ சொன்னா, வெறுப்பேத்திட்டு போயிட்டாங்க இங்க கொஞ்ச நேரத்துல. இங்க பாரு, இப்பதான் ஒரு டென்ஷன் பண்ணிட்டு போயிருக்கேன். எனக்கு டென்ஷன் எலான் மஸ்க்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லடா. நாட்டு நடப்பு தெரியாம இருக்க. டேய், என்னங்க வச்சுக்கிறீங்க ஆளாளுக்கு? நானும் பாத்துக்கிறீங்க, அவன் வர்றான் என்னமோ நாட்டு நடப்புங்கிற, நீ வர்ற என்னமோ நாட்டு நடப்புங்கிற. என்னதான நாட்டுல நடக்குது அப்படி? எலான் மஸ்க்கு 3 பொண்டாட்டி. 3 பொண்டாட்டி, 11 பிள்ளைய. சரி, 300 சார் என்ன எவ்வளவு நாளும் கேவலமா பேசுங்க. இப்ப அப்படிதானே ஆனா பேசுறேன். என் ஜோசியத்தை பழிக்காதீங்க. வீடு கட்டி ஜாம் இருக்கா, நீ தெருவில் புலம்பிக்கிட்டு இருக்க. டேய், அவன் 300 கோடிக்கு வீடு கட்டி ஜாம் ஜாம் வாழ்றான். இனி என்னடா பண்ண சொல்ற? ஏடா, அவன் வாழ்றான், அவன் காசு சம்பாதிக்கிறான், வாழ்றான். எனக்கு என்ன சொல்றது, போக்கத்து போய் தெருவில் நின்றுட்டு இருக்கா. இவ்வளவு நாட்டுல பேசுறீங்களா நீ? உன் வீட்டு தரப்பை பத்தி எனக்கா யோசிச்சிருக்கா நீ? அவனுக்கு 3 பொண்டாட்டி, எத்தனை புள்ள? 11 பிள்ளை. 11 புள்ள. உனக்கு எத்தனை பொண்டாட்டி, எத்தனை புள்ளடா? எனக்கு புண்ணிய பார்க்கல, பொண்ணு கிடைக்கலன்னு சொல்லு. ஏதோ பொண்ணு பார்க்கலன்னு சொல்லு, அது பொண்ணு கிடைக்கல உனக்கு. நான் எல்லாம் மஸ்க் இல்ல. நீ எல்லாம் மஸ்ட்ல நினைக்கிட்டா, ஆனா நீ என்ன நினைச்சுக்கிருக்க? இப்படி நமக்கு எல்லா விவரம் தெரியும், நாட்டு நடப்பு பூரா பேசிக்கிட்டு எவனாவது பொண்ணு கொடுப்பாங்க தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன அமைய மாட்டேங்குது, அதை கொண்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். பொண்ணு உனக்கு எவன் கொடுக்கலடா, கொடுக்கல. நீ பாட்டுல பாக்கலங்கிற கேட்கலங்கிற அதே சொல்லிட்டு இருக்கலாம். கல்வி பாண்டியா இருக்கேன், அவனுக்கு என்ன 2ஆம் கல்யாணம் பண்றேன். அதான்டா, இப்படியே எவன் 3 கல்யாணம் பண்ணிருக்கான், எவன் 2 கல்யாணம் பண்ணிருக்கான்னு பாத்துக்கிட்டே இந்த மேட்டெல்லாம் போய் வீட்டுல சொல்றா. உங்க வீட்டுல போய் சொல்லு, என்ன சொல்லு, போய் சொல்லு. ஹார்திக் பாண்டியா 2ஆம் கல்யாணம் ஆக போது. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. எனக்கு முதல் கல்யாணம் பண்ணி வைங்க, அப்புறம் நம்ம சொன்னீங்களா எல்லாம் மஸ்க்கு 3 பொண்டாட்டி. அதை சொல்லு. 3 பொண்டாட்டி இல்ல அப்படி சொல்லு, வீட்டுல போய் சொல்லு. இதை வந்து நானே வெறுப்பு நினைக்கிறேன். என்கிட்ட வந்து 3 பொண்டாட்டிக்கிற 4 பொண்டாட்டிக்கிற, இங்க பாரு போய் வீட்டுல சொல்லுங்க. கல்யாணம் பண்ணா ரோட்ல போறவன் வந்து வெறுப்பா தெரியா, புரியுதா? சரியா? நாளைக்கு வரும்போது நல்ல நீ சொல்லவா. நாளைக்கு வேற நாட்டு நடப்பணும். வருவியா? நாட்டு நடப்பு எடுத்துட்டு வருவியா? பொண்டாட்டி கிடையாது. பொண்டாட்டி கிடையாதா? ரொம்ப சந்தோஷம்.